ஒரு சீரியஸ் சீக்வன்ஸை கொடுத்துட்டு அவங்க 7th டேர்ம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? முதல்ல 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதில் 7th டேர்ம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியும். டேர்மோட ஃபார்முலா Tn ஈக்குவல் டு ARn-1 இல்லையா? இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா? 729. என்னங்கிறது 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கும் டிவைடட் பை இது இல்லையா? 243 டிவைடட் பை 729. இது எத்தனை 3 டைம்ஸ் வரும் பாருங்கள். 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243 இல்லையா? அப்புறம் 243 × 3 இது இல்லையா? அப்போது இது கேன்சல் பண்ணால் 1 இது மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 3 × 3 × 3 × 3 × 3 1 2 3 4 5 1 2 3 4 5 6 ஓகேவா? அப்போ இது 5 போயிடும், இந்த 5 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன ஆகுது? 1/3. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1/3. சாரி 1/3 இது கிடச்சிச்சு இல்லையா? இப்போ இதில் அப்ளை பண்ண வேண்டியது தான். T7 ஈக்குவல் டு 729 இன்ட்டு ஆறுனது 1/3 7 - 1. இப்போ 729 இன்ட்டு 1/3 6. 729 நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். 3 × 3 × 3 × 3 × 3 × 3 டிவைடட் பை இது 6 டைம் இல்லையா? அப்போ 6 3 எழுதிக்கிறேன். 3 × 3 × 3 × 3 × 3 × 3 கேன்சல் பண்ணலாம். எல்லாத்தையும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆச்சுன்னா 1. அப்போ T7 ஈக்குவல் டு 1. அடுத்து இப்போது 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 15 கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது, எதுவும் இல்லை இல்லையா? அப்போ நம்ம இதுக்கு மாற்ற எல்லா சம்லையும், இதுக்கு முன்னாடி எல்லா சாப்டர்லையும் இருக்கிற சம்லையும் இந்த மாதிரி ஃபார்முலாவே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சது ஜிபின்ற தவிர தெரியும் இல்லையா? ஜிபின்னா என்னது? இதோட ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபார்முலா சால்வ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸை சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். இதை T1, இதை T2, இதை T3ன்னு எடுத்துங்க. என்னது நமக்கு தெரியும்? ஜிபினா T2/T1 ஈக்குவல் டு T3/T2. இதை ஈக்குவேட் பண்ணி அப்படியே எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்? T2னாது எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 12. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிடும் பாருங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 இது இங்கே போயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 12 ப்ளஸ் 12x, 12 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 12x ப்ளஸ் 12 இன்ட்டு 12 144 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 6 ப்ளஸ் 6x ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸு 15x ப்ளஸ் 15 இன்ட்டு 6 90 ஆச்சா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் டேரெக்டாகவே. இது நான் பாருங்கள் ஆட் பண்ணி எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க. 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 21x ப்ளஸ் 90. நம்பர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 24x மைனஸ் 21x ஈக்குவல் டு 90 மைனஸ் 144. இதனாது 3x ஈக்குவல் டு minus 54. x equal to minus 54 divided by 3 cancel பண்ணா 18 தான். 54 by 3 1 3s are 3 24 8 3s are 24 so 18. அப்போ x equal to minus 18. அவ்வளோதான். Thank you.